கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 17வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் தான் இது. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் கவனமாய் செயல்பட்டார். எல்லா இடத்திலும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம் என்பது தேவனையாகி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம் என்பது என்ன அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, வேதம் அநேக காரியங்களை நமக்கு காண்பித்து தருகிறது. அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனா இந்த நாள்ல பிரதானமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிதாவாகிய தேவனை அவர் மகிமைப்படுத்தின அனுபவத்தை நமக்கு காண்பித்து தருகிறார். தேவனையாகி நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நிச்சயமாய் நாம் செய்து முடித்திருக்க வேண்டும். அப்படி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழும் பொழுது நாமும் தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை வெளிப்படுத்துகிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனம் எல்லாருமே நிச்சயமாக தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கும். யார் பூமியில் வாழ்கிற இந்த நாட்கள்ல தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை தான் தேவனும் தம்முடைய ராஜ்யத்துல அவர் அழைத்து சென்று தம்முடைய ஜனமாய் தம்முடைய பிள்ளையார் அவர் மகிமைப்படுத்துவார். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தின் கிரியாக அவர் காண்பித்து தருவது என்ன தெரியுமா? நான் செய்யும்படியாக நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று நியமித்திருந்தாரோ அந்த எல்லா கிரியைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். இப்படி பிதா தனக்கு நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில 4 சுவிசேஷத்துல அதிகமாய் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் முன்னுரைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாய் இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுவதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். இதுதான் கர்த்தர் நமக்கும் காண்பித்து தருகிறார். தேவனையாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கணும். அதற்காக நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் தான் நம்மை குறித்து தேவன் என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறாரோ அதில் ஒன்றும் மாறாமல் ஒன்றும் மறக்காமல் ஒன்றையும் மறுக்காமல் நாம் செய்து முடித்திருக்க வேண்டும். நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, நமக்கென தேவன் எந்தெந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நியமித்திருக்கிறார், இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்காக தான் தேவன் நம்முடைய கரத்திலே அவருடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆதியாம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்மை குறித்த தேவ திட்டத்தை அவருடைய சித்தத்தை நமக்கென தேவன் நியமித்த கிரியைகளை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள் நடத்தி எல்லாவற்றையும் நமக்கு தெரியப்படுத்துவார். அப்படி அவர் நமக்கு நினைப்பூட்டும் பொழுது நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவர்களாகி நாம் நமக்கென தேவன் நியமித்த கிரியையை எல்லா விதத்திலும் செய்து முடித்திருக்க வேண்டும். அப்படி தேவன் நமக்கென நியமித்த கிரியை நாம் செய்து முடிக்கும் பொழுது தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்படி தேவனை இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே தேவர்களாகி நாம் நம்முடைய கிரியைகள் மூலமாய் தேவன் நமக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடிக்கிறதன் மூலமாய் நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய தேவன் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா கண்களும் காண தேவர்களாகி நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக அவர் அடையாளப்படுத்தி நம்மை உயர்த்தி நம்மை மகிமைப்படுத்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுறது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்